வாழ்க்கையில இறைவனை தேடு, அதான் வாழ்க்கை. இல்ல அவங்க இறந்தது அவங்க அப்பா பண்ணது. அவங்க அப்பா இருக்கட்டும், உங்க அப்பா இருக்கட்டும், யார் அப்பாவா இருந்தாலும் நீ தான் உங்க அப்பா தான். அப்பா இருந்தாரு, நீ காப்பாற்ற முடியுமா? செத்த இல்லை நீ செத்த அப்பாவில் காப்பாற்ற முடியுமா? யாராலையும் யாரையுமே காப்பாற்ற முடியாது. நம்ம பிறந்துட்டோம், வளர்த்தாங்க, நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். அதுக்கு தான் சொன்னோம், உப்பிட்ட வரை உயிரில்ல வரை நினையணும். உப்புன்னா என்ன, சோத்து போட்டுன்னு தூண்டுற உப்பு நினச்சிக்கணும். சோத்து போட்டுன்னு தூண்டுற உப்பு இல்லை, உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்துவை தந்தவன் தாய் தகப்பன். சாவர வரைக்கும் தாய் தகப்பனை மறக்காத வாழறோம் தான் உண்மையான பிள்ளைங்க அவங்க. அப்படி வாழற பிள்ளைங்களுக்கு சொர்க்கம் காத்து இருக்கும். ஆனால் தாய் தகப்பனை கொடுமை பண்ணி நம்ம பிறந்துட்டோம், நம்ம திறமை, நம்ம வாழறோம், அவங்களால நமக்கு என்ன இனிமேல் ஆதாயம் நினைக்கிறவனுக்கு நரகம் காத்திருக்கும். அதனால தாய் தகப்பனை நினைச்சிக்கணும், வாழுங்க, சுகமா இருப்பேன். கடவுள் கூட அதுக்கு அப்பாற்பட்டது தான். சரிங்க. இந்த நல்ல பாம்புலாம் பாட அம்மன் மேலே எல்லா மேலேயும் அதெல்லாம் அம்மன் மேலே நல்ல பாம்பா இருக்குதா? இடம் இல்லைன்னா அது பாம்பு ஆடுது. அதனால உனக்கு வைக்கிறாங்கல்ல. புலி வந்தா என்ன பண்ணும்? முருகருக்கு மட்டும் கீழே பாம்பு வர மாதிரி வரும். அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. சும்மா வச்சில்ல பாம்பு, வேலு, மயில் எல்லாம் காரணத்தோட அறிவாளிங்க வச்சுக்கிறவங்க. அதனால காலாண்டக்கிட்ட சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் பாம்பு கட்டின்னு தெரியுறாரு. பெருமாள் பார்த்தா பாம்பு மேலே பார்த்து தூங்குறாரு. பெட்டு கிட்டு கிடையாதுல்ல அப்பெல்லாம். இப்போ தானே பெட்டெல்லாம் தைக்கிறாங்க, அப்போ பெட்டு கிடையாது. அதனால பாம்பை பெட்டாக போட்டுன்னு படுத்துக்கினாரு. அவர் மெத்துன்னு இருக்கும் பாம்பு. தொட்டு பார்த்துக்கிறதுல கொலன்னு இருக்கும். நிறைய பாம்பை சேர்த்து வச்சா பெட்டு மாதிரி ஆகிடும். அதனால அவர் பெட்டு மேலே படுத்து தூங்குறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சிங்கத்து மேலே ஏறி இந்த சவாரி பண்ணுறாருங்க. அதனால ஒவ்வொருத்தர் அவங்களும் பிடிச்சது போனாங்க. நமக்கு எதுவும் பிடி கிடைக்கலையா? ஒரு பாம்பும் கிடைக்கல, ஒரு புளியும் கிடைக்கல. நம்ம தரையில் உட்காந்து கிடக்குறோம், இருந்துட்டு போகலாம் விடு. சொல்லு. பசங்க படிக்கிறாங்க, 2 பசங்க தான், 2 பையன். ஏன் ஒரு 4 தான் பெற்றுக்க? இல்லைங்க, பையனை கூட்டணும் என்ன இருக்கிறத வச்சு என்ன காப்பாற்றுறதுக்கு வழி தேடு. 40 பேர்த்து வச்சு என்ன பண்ண போற? நான் கூட நினச்சின்னு இருந்தேன் ஒரு காலத்தில், நம்ம ஒரு 6-7 பேர்ல பெற்றுட்டோம்னா இந்த கேட்டில் ஒரு புள்ள, அந்த கேட்டில் ஒரு பொருள் பிச்சை வந்தால் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் அதை பெற்றுருந்தா நான் 4 இலவாக போயிருப்பேன். அதனால் 2 புள்ள பெற்றுக்கணும். சாமி, நம்ம கடவுள் ஒளியாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறீங்க, இன்னும் அனுபவிக்கல. ஆனால் அந்த கடவுள், அந்த ஒளின்றது இருள் விலகினாதான் நம்மளுக்கு ஒளி கிடைக்குது. ஸோ அந்த ஒளி ஒளி கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது, இருள் தான் அந்த ஒளியை படைச்சது. அது ஒளி சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் விலகும் போது நம்மளுக்கு ஒளி கிடைக்குது இல்லை சாமி? அப்போ இருள் தான் இந்த உலகம், இந்த மண்டவெளி ஃபுல்லாக பரவி இருக்கா? ஆமாம், ஆமாப்பா. உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சிக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும். இப்போ கடவுளுன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது, என்னவாகுது, ஏதா இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நீ ஒளியாகும் போது அந்த ஒளியை பார்க்கும்போது இதுதான் அது, அதான் இதுன்னு புரியும். அதனால் முதல்ல இருளை விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம். அந்த இருளை விளக்கிறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுங்க. ஆனால் உபதேசம் வாங்கினோடனே அந்த இருளில் குரு உபதேசம் கொடுத்தாரு, இருளெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம், தன்னையே தான் ஏமாற்றிக்காது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. காலங்கள் தேவை. அதுக்கு உனக்குள்ள இருளை விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும். அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ ஓயாமல் அந்த பாடத்தை பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த இருள் போகும், உனக்குள்ள அந்த ஒளி உருவாகும். அந்த ஒளி உருவானால் தான் கடவுள் எந்த ஒளின்றது புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால் கொடுக்குற பாடத்தை சீராக செய்யுங்க, உண்மை ஒரு நாள் விளங்கும். அந்த வெட்ட வெளியும் இருளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. வெட்ட வெளின்றது என்னது? என்ன அப்படின்னா என்ன? வெட்ட வெளின்றது எதுவுமே இல்லாமல். இப்போ இங்கேருந்து இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது?
கண்ணுக்கு தெரியாதது இல்லைப்பா, இங்கேருந்து பார்த்தா என்ன இருக்குது? பில்டிங் இருக்கு, கேட் இருக்கு. இங்கே கீழே விட்டுட்டுப்பா, மேலே பாரு, வானம் தெரியும். மானன்னு ஒன்று இருக்குதா? வானம் இல்லை சார். பின்ன என்ன தெரியுது? வெளி. அதான் வெளி, அதான்பா வெட்ட வெளி. கண்ணில் எதுவுமே படாமல் இருக்குதோ, எந்த உருவம் படாமல் இருக்குதோ அதான் வெளி. அது இங்கேயே இருக்குது, நீ இருக்கிற இடத்துலேயே இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துலையே இருக்குது. இப்போ உன்னை சுற்றி என்ன இருக்குது? காலியான இடம், வெளி. அப்போ வெளி இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கிட்டும் ஒரு வெளி இருக்குது. அந்த வெளியிலேருந்து விலகி வெளியே வரணும், அதுக்கு பாடம் அவசியம் பண்ணணும். தாய் தந்தை எப்படி இருக்கணும்? பிள்ளைங்களை அறிவுபூர்வமாக வளரணும்னு வளர்க்கணும், பணத்துக்காக வளர்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய தாய் தந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்துக்காகவே வளர்க்குறாங்க. அவன் பெரிய டாக்டர் ஆகிடணும், பெரிய இன்ஜினியர் ஆகிடணும், பெரிய வக்கீல் ஆகிடணும், நிறைய சம்பாதிக்கணும். ஆமாம், இந்த எண்ணங்களே தவறான எண்ணங்கள். நம்ம புள்ள நல்ல திறமசாலியாக இருக்கணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும், பல பேருக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும்னு தாய் தந்தை நினைக்கணும். அப்படி நினச்சா அந்த பிள்ளைங்க அப்படி வளர்ந்ததுன்னா வேற்றுமை வளராது. ஆனால் நீ வளர்க்கும் போதே பணத்துக்காகவே வளர்த்தீங்கன்னா அதுக்கு வளர்ந்த உடனே பணம் சேர வச்சோடனே நான் தாய் தப்புனா உதாசீனப்படுத்துது இல்லையா? புள்ள எதுக்காக உனக்கு அடக்கமாக இருக்கணும்? ஏன் இருக்கிறான்? யோசித்தியா? நீ என்னைக்காவது யோசித்தது உண்டா? இப்போ நீ எது சொன்னாலும் புள்ளக்காரன் செய்கிறான், குறிப்பிட்ட காலம் வரைக்கும். எதுக்காக செய்கிறான்? அப்பா அம்மான்ற காரணத்துக்காக. அதுக்காக எவனா செய்வானா? அப்பா அம்மாவை கல்லை தச்சு மாட்டியே வச்சுட்டு போடுறான், அதுக்காக செய்யலை. அவங்களுடைய தயவுல நான் வளர்ந்துடணும், அதை அந்த சுயநலத்துக்காக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். ஆனால் வளர்ந்த உடனே என்ன பண்ணிட்டான்? அந்த வளர்ந்த நினைவை மறந்து தன்னுடைய சுய நினைவை எடுத்துன்னு நிறுத்திக்கிறான். நிறுத்திக்கும் போது அப்பா அம்மாவை உதாசீனம் பண்ணுறான், ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்க்குறான், அநாத ஆசிரமத்தில் சேர்க்குறான். ஆனால் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு தாய் தப்பம் தானே காரணம். கடவுள் கூட 2ஆம் பட்சம்தான். ஆனால் நமக்கு தாய் தப்பம் தான் முக்கியம் அப்படின்ட்டு பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி தாய் தப்பனும் வளர்க்கணும், பிள்ளைங்களும் வளரணும். அப்படி வளர்ந்தால் பிரச்சனை இல்லை. கணவன் எப்படி இருக்கணும்? நல்லா சம்பாதிக்கணும், தான் குடும்பத்தை துக்கப்படாமல் காப்பாற்றணும், தான் பொண்டாட்டியாக பார்த்துக்கணும். பொண்டாட்டியை தெய்வமாக நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டான்னா இவன் வாழ்க்கை போயிடுச்சின்னு அர்த்தம். அவள் சொல்கிறத மட்டும்தான் இவன் கேட்பான். இவன் கேட்கலன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். கேட்டான்னா பிரச்சனை இருக்காது, கேட்கலன்னா குழப்பம் வந்துடும். ஏன்னா இவன் ஆரம்பத்தில் பழகிட்டான். டெய்லி நான் நாய்க்கு புற வாங்கி போட்டுன்னு 4 நாளைக்கு போடலன்னா உன்னை பார்த்தா முறைக்க ஆரம்பிச்சிடும். மனைவி கூட அப்படி தான். அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கு நின்றுட்டு திடீர்னு உனக்கு ஏதோ ஞானோதயம் வந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். ஒன்று கச்சேரி கேட்டு சாவு. இப்படி இருக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை நல்ல அறிவாளியாக வளர்க்கணும், திறமசாலியாக வளர்க்கணும்னு தாய் தப்பன் நினைக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி நினைக்கணும்? இவன் மனைவி, இவன் நம்மளுக்கு குடும்பத்தினுடைய விளக்கு, இவ தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றின்னுக்கிறா, இவளுக்கு என்ன தேவையோ நம்ம செய்யணும். ஆனால் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, அவளை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அது சமமாக இருக்கும். ஆனால் நீ வால் பிடிச்சிக்கினே தெரிஞ்சின்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க போகிற இடத்துல அதே நிலையாயிடும் இல்லையா? அதுக்கு வழிகாட்டி நீயே ஆகிடுவ. அப்புறம் என் பிள்ளை ஏன் இப்படியாச்சு, என் பொண்ணு ஏன் இப்படியாச்சுன்னு கேள்வி கேட்கவே முடியாது. அதுக்கு அடிப்படை பேஸ் நீ தானே. அப்போ அப்படி இருக்கணும். குழந்தைங்க தாய் தகப்பனை எப்படி நினைக்கணும்? கடவுளாக நினைக்கணும். அப்படி நினைக்கிற குழந்தைங்க எந்த காலத்தில் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அதுங்களுக்கு மன உளைச்சல் வராது. ஆனால் தாய் தகப்பனை அப்படி நினைக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு மன வருத்தம் வரதான் செய்யும் ஒரு நாளைக்கு. அதனால் குடும்பம்ன்றது ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்புக்குள்ளே சிறு விரிசல் வந்துட்டால் கூட அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அந்த சொந்த பந்தம் திருப்பி சேராது. அது சேர்ந்தால் கூட அமைதி கிடைக்காது. அப்போது ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும். அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்கணும், தம்பி சொல்கிறத அண்ணன் கேட்கணும், அக்கா சொல்கிறத தம்பி கேட்கணும், தங்கச்சி சொல்கிறத அண்ணன் கேட்கணும். இப்படி கேட்டு பழக்கப்பட்டுட்டிங்கன்னா அங்கே விரிசல் வராது, அமைதி இருக்கும்.
சண்டை சச்சரவு இருக்காது, ஈகோ வராது. நீ பெரியாள் நான் பெரியாள் ஆக்கிக்க கூடாது. அப்படி ஆக்கி நீ மனசு வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே நிம்மதி இழந்துருவீங்க. அங்கே ப்ரெஸ்டேஜ் தான் நிற்கும், அன்பு இருக்காது அங்கே. அதனால் அன்போடு வாழுங்க, அரவணைச்சி வாழுங்க, எல்லாரையும் ஆதரித்து வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் ஒரு சாராருக்கு போய் உதவி செய்யலை. இப்போ என் மாமியார் வீட்டுக்குது, என் மாமியார் வீட்டுக்கு போய் நான் உதவி செய்யணும்னு செய்தது கிடையாது. இல்லை என் அண்ணன் தம்பி வீட்டுக்குது, என் அண்ணன் தம்பி வீட்டுக்கு உதவி செய்யணும்னு செய்தது கிடையாது. மொத்தத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த நேரத்துக்கு, யாரும் அவங்களுக்கு திக்கு இல்லைன்னா அந்த நேரத்துக்கு நான் போய் உதவுவேன். ஆனால் 4 பேர் உதவி செய்யும்போது நடுவில் போகுது கூத்தாட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. யாருமே இல்லை உன்னை காப்பாற்ற, உன் நிலைமை பாவமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் ஓடியா நான் கை கொடுத்து தூக்குவேன். ஆனால் உனக்கு 4 பேர் வரும்போது நானும் கும்பலில் சேர்ந்து கை கொடுக்க மாட்டேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித இனமே உதவி செய்து வாழணும். அந்த உதவி சுயநலமற்ற உதவியாக இருக்கணும். உதவின்றது என்ன? கொடுத்தால் திருப்பி வாங்கக்கூடாது, அதான் உதவி. கடன்ன்றது கொடுத்து வாங்கிறது கடன். அது அப்போ உதவி வேற, கடன் வேற, கைமாறு வேற. இப்போ ஒரு அண்ணனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த அண்ணன் நான் அண்ணன்டா 1000 ரூபாய் வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன்டான்னா பிரச்சனை தான் வரும், விரோதம் தான் வரும். 1000 ரூபாய் தம்பி அவசரத்தை கொடுத்தான், இப்போ கொடுத்தா தம்பிக்கு உதவும் அப்படின்னு அண்ணன் திருப்பி கொடுத்துடணும். அப்போது அந்த நட்பு, அந்த உறவு வந்து நிரந்தரமாக நிற்கும். இல்லையா என்னான்னு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்காது. ஒன்றும் கொடுக்காத, கொடுத்துட்டு திட்டாது. ஏன்னா அதான் சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா கூட அவன் எங்கன்னா ஒரு வாட்டி உன்னை பார்ப்பான். ஆனால் அண்ணன் தம்பி கிட்ட கடன் வாங்கிட்டேன்னா நீ போகிற ஃபங்க்ஷன்லாம் அண்ணன் தம்பி இருப்பான், அண்ணன் தம்பி ஃபங்க்ஷன்லாம் நீ இருப்ப. அப்போ பார்க்கும்போதெல்லாம் திட்டின்னு இருப்பான். அதனால் எப்பவுமே அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட சரி, காசு விஷயத்தில் யார் கரெக்டாக இருக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை வராது. யார் ஒருத்தன் காசு விஷயத்தில் கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா அது பகை மனசுக்குள்ளே வெளியே காட்டினாலும் மனசுக்குள்ளே வளர்ந்துக்குன்னு தான் இருக்கும். அது இருக்கவே கூடாது. ஏன்னா எந்த மனிதனும் கடன் வாங்காத மனிதனே கிடையாது, கோட்டீஸ்வரன் பிச்சைக்காரன் வரைக்கும். இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆபத்து வரும், எல்லாரும் ஒரு உதவி தேடி போகும். ஆனால் வாங்கினதை கொடுக்கணும். கொடுத்தால் அந்த உதவி மறுபடியும் உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவி கிடைக்கும். ஆனால் ஒரு வாட்டி நீ ஏமாத்திட்டீன்னா அந்த ஏமாந்த ஆள் என்ன பண்ணுவான், 100 இடத்துல போய் சொல்லுவான். உனக்கு திருப்பி எங்கேயுமே கிடைக்காத போயிடும். அவன் சிவகுமார் ஏமாத்திட்டான் 4 இடத்துல சொல்லிவிடுவான். உனக்கு தெரிஞ்ச 4 இடத்துல சொல்லிட்டா நீ 4 இடத்துல உதவி கேட்டீங்கன்னா கிடைக்காது. அதனால் எப்போவுமே கொடுக்கல் வாங்கல் மனிதனுக்கு அவசியம். ஆனால் வாங்கணும், கொடுக்கணும். கொடுக்காத ஏமாற்ற, அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஏமாற்றக்கூடாது. அதே நேரத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டீங்கன்னா கொலையே விழும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரே தாய் வயிற்றில் பிறந்துட்டு இவனை பெத்த அம்மாவை அவன் வேறு மாதிரி விபச்சாரி மாதிரி பேசுவான். அவன் தானே உன் அம்மா, அவனுக்கு விபச்சாரியாக இருந்தா அவன் அம்மா, உனக்கு அம்மாவும் விபச்சாரி தானே. இது ஏன் யோசிக்க மாட்டேன்ற? இந்த மாதிரியான சமூகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம அன்போடு வாழணும். முடிஞ்சால் யாருக்கான உதவி செய்யணும், முடியலையா ஒதுங்கி நிற்கணும். ஆனால் கொடுத்தா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்குறவனுக்கு கொடுக்கணும். கொடுக்காதவனு கொடுத்துட்டு குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மனிதன் பணத்துக்காக வாழக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஏழையாக வாழு, தவறே இல்லை, ஆனால் இலக்காரமாக வாழாதேன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ ஏழையாக இருந்தீங்கன்னா கூட எவனோ ஒருத்தன் தான் சொல்லுவான் அவர் ஏழைங்க, நல்ல மனுஷங்க அப்படின்வான். நீ இலக்காரமாக ஏமாற்றி வாழ்ந்தன்னா அவனை ஊரே பழிக்கும். அதனால் ஏழையாக வாழறதால தவறு கிடையாது. இலக்காரமாக ஒழுக்கமாக வாழ கற்றுக்க குடும்பத்துக்குள்ள. அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வராது. ஒருத்தரை அனுசரித்து போங்க. அண்ணன் ஒரு வேளை சோறு இல்லை அவருக்கு போடு, தம்பி ஒரு வேளை சோறு இல்லை அண்ணன் வீட்டில் சாப்பிட்டோம், 2 பேருக்கு சோறில் அக்கா போடட்டும், அக்கா வீட்டு சோறு தங்கச்சி போடட்டும், எல்லாம் சேர்ந்து தாய் தகப்பனோட கும்பலாக சாப்பிடுங்க. அது அன்பு இருக்கும்.
மனைவி என் புள்ள அப்படின்னு போனீங்கன்னா தாய் தப்புனை பிரிஞ்சு நீ திருப்பி சேரவே முடியாது, உன் மனம் இடம் கொடுக்காது. அதே மாதிரி தாய் தப்புனுக்கும் உன்னை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் வரும். அதே மாதிரி மருமகள்கள், சில மருமகள்கள் நிலையை யோசிக்கணும். மாமியார் என்றவ வாழ்க்கையை கடந்து வந்தவ, மாமனார் என்றவன் வாழ்க்கையை கடந்து வந்தவன், அம்மான்றவ வாழ்க்கையை கடந்து வந்தவன், அப்பான்றவன் வாழ்க்கையை கடந்து வந்தவன், அனுபவசாலி. இப்போ ஒரு வீட்டாண்ட போய் நீ டெய்லி உட்காருவேன், அம்மா சொல்லுவாங்க அந்த வீட்டாண்ட போவாத, அப்படிலாம் போனால் என்ன தப்பாக போயிடும், அது நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. உடனே மருமாவை சொல்லுவாள், இவளால் என்ன எனக்கு பெரிய கால் கட்டாக்குது, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு திட்டம் போடுறல அப்படின்னு சொல்லுவாள். யாரே இது மரும வேலை. ஆனால் அந்த மாமியார் எதுக்காக சொன்னான்னு யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நாளைக்கு நீ மாமியார் ஆக போகிற பாரு, அன்னைக்கு தெரியும் இதனுடைய வலி. உன் மருமக ஊர்லாம் போவா, நீ ஒரு வீட்டுக்கு தான் போயிருப்ப, உன் மருமக 4 வீட்டுக்கு போவா. அன்னைக்கு நீ கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு அனுபவசாலி சொல்கிறான்னா சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கணும், அது உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். அனுபவசாலி சொல்கிறத உதாசீனப்படுத்தினா உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும். இது வாழ்க்கையினுடைய தத்துவம். ஆன்மீகம்ன்றது வேறு. ஆமாம், இது வாழ்க்கைன்றது வேறு. வாழ்க்கையில் நீ எப்படிலாம் வாழணும், நீ உழைச்சே தீரணும். உழைக்கிறதுக்கே வந்த நீ உழைச்சி நீ மட்டும் சாப்பிடல, உன்னால் 10 பேர் வாழணும். அதான் நீ ஆம்பளை. எல்லாம் சம்பாதிச்சணும் அந்த பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு நீ கையேந்தி நிற்கக்கூடாது. அதே நேரத்தில் அவளை சம்பாதிக்க விட்டுட்டு நீ கையேந்தி நிற்கக்கூடாது. நீ சம்பாதிக்கணும், நீ வச்சுக்கணும், உன் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும், மீதி உன்னோட இருக்கணும். அவளுக்கு என்ன தேவையோ நீ அது கொடுக்கணும், அது உன் கடமை. அதே நேரத்தில் நீ அவளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உனக்கு மீசையே தேவை கிடையாது. அதனால் அப்படி வாழ்ந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வராது. அது யார் குடும்பமாக இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போனீங்கன்னா நாளைக்கு குழப்பம்தான் வரும், பிரிவு தான் வரும். நான் சொல்லுவேன் என்னை மதிக்கல நீன்ட்டு, நீ சொல்லுவேன் நான் சொன்ன இருந்தாலும் கேட்கலங்க அப்படின்னுவேன். இப்படியே நம்ம புறஞ்சொல்லியே வாழ்ந்துட வேண்டியதாகிடும். அதனால் அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்றது அன்பில் இருக்குது. வாழ்க்கை அன்போடு வாழ கற்றுக்கணும். முடிஞ்சால் கண்ணுக்கு தெரியாத உதவி செய், முடியலையா விட்டு விலகிட்டு இல்லையா. 10 ரூபா கொடுத்துட்டு நான் தாங்க என்னால் தாங்க அவர் வாழறாரு, நான் தாங்க அவருக்கு உதவி பண்ணேன், நான் இல்லைன்னா அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அது பெரும் தவறு. ஏன்னா நீ இல்லைன்னா கூட இன்னொருத்தன் கொடுப்பான். அதனால் நீ கொடுத்ததால அவன் வாழறான், நீ கொடுக்கலாம் இன்னொருத்தங்கிட்ட வாங்க தான் போகிறான். எவனோ ஒருத்தன் உதவி பண்ணிக்கின்னு தான் இருப்பான் உலகத்தில். அதனால் ஒருத்தன் கொடுக்கலன்னு உலகமே கொடுக்காதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ஒழுக்கம் அவசியம், நாக்கு சுத்தம் அவசியம். 10 ரூபா வாங்கினா கூட அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். அவனும் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச பார்க்கலாம். அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னான் கம்பன். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சாவு நடக்கும்பா, அப்பா செத்து போயிடுவார், ஒரு 3 நாள் துக்கம் இருக்கும். அம்மா செத்து போயிடுவாங்க, ஒரு 3 நாள் துக்கம் இருக்கும். இல்லை பொண்டாட்டியே செத்துப்படியா 1 மாதம் துக்கம் இருக்கும். இதை மறுபடியும் நீ பழைய வாழ்க்கைக்கு எல்லாரும் வந்துடுவான். யாருமே அம்மா செத்து போட்டான்னு கூட போய் சாக மாட்டான், புள்ள செத்து போட்டான்னு எந்த அப்பனும் அம்மாவை சாக மாட்டான். எல்லா துக்கத்தை விட்டும் ஒரு நாள் வெளியே வந்து உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் இந்த கடனுடைய துக்கம் எப்படிப்பட்டதுன்னு கம்பன் சொல்கிறான். தீராத துக்கடாதுன்றான். ஏன்னா சாவாய் போச்சுன்னா எதுவுமே சுடுகாட்டில் போட்டு வந்துடுவேன். கடங்காரன் எப்போ பார்த்தாலும் எதிர வந்துக்கினே இருப்பானே, டெய்லி சாவுடா நீன்றான். அதனால் சொல்கிறான், கடம்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தனான். இன்றைக்கி போய் நாளைக்கு வாடான்னு சொன்னான் ராமன். அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா கடன் வாங்கிட்டு உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அவன் ராவணனுக்கு. அப்போ இருக்கிற துக்கத்திலே எந்த துக்கம் பெருசுறான்னா கடன் வாங்குற துக்கம் தான் பெருசு. கொடுக்குறாங்கன்னு கண்டத்தில் கை நீட்டக்கூடாது. நீட்டிட்டினா திருப்பி கொடுக்க முடியாது, அவமானப்பட்டு நிற்பேன். அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் கொடுக்கறதுக்கு. 10 ரூபா வாங்குற கொடுக்க போகிறேன்னா உனக்கு ஒரு 20 ரூபா வரக்கூடியதாக இருக்கணும். அப்போ கடன் வாங்கணும். எதுவுமே இல்லை கொடுத்துக்கலாம் கடன் வாங்கினா கடைசியில் கொடுக்க முடியாது, அசிங்கப்பட்டு நிற்பேன். அதனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக கடன் வாங்கணும்.
குடுக்கல் வாங்கல் ஒருத்தரோட மட்டும் நிற்கிறதில்ல, மனைவி கணவனோடு போவோம். ஒரு நாளைக்கு நீ எங்கேயும் 4 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன், சுற்றி வருவேன். உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவோம், எதிர் வீட்டில் 100 ரூபா கடன் வாங்கிடுவான். மறுநாளும் போகல, சரி பக்கத்து வீட்டில் ஒரு 100 ரூபா வாங்கிடுவான். மறுநாளும் போகல, இன்னொரு வீட்லேயும் 100 ரூபா கடன் வாங்கிடுவான். 4வது நாள் அந்த 4 பேரும் கடன் அவளை கேட்க போகிறான். அவள் சும்மா இருக்க முடியுமா? அவள் வந்து உன்னை கேட்க போகிறான். அப்போ என்ன ஆகும், உன் நிம்மதி அங்கே போயிடுச்சு இல்லை? 2 பேரும் அடிச்சுக்கின்னு பரளிவிங்க. அதனால் கடன் வாங்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. ஒழி சாப்பிடு, தனி சோறு கூட சாப்பிடு, நிம்மதியாக படு. எவன் வந்து கேட்பானோ எப்போ வந்து கேட்பானோன்னு நினச்சிக்கின்னு தூங்காத, தூங்கவே முடியாது. அதனால் கடன் வாங்கிறத மனுஷன் மேக்சிமம் குறைச்சிக்கணும். நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி போகணுமே தவிர அடுத்தவனை ஏன் பண்ணி வாழ்ந்தோம்னா நம்ம தகுதியை மீறி போகும்போது நம்ம ஆபத்தை சந்திக்க வேண்டியது வரும். இது ஏன் வந்தது, இது ஏன் வந்து எனக்குன்னு கேள்வி கேட்க முடியாது. அப்போ அதனால் வாழ்க்கையில் ஒரு நிலையாக போகணும், மிதமாக போகணும். அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மிதத்தை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வேணும். கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாத தூக்கு போட்டு சாப்பிட்றோம். ஆமாம். அதனால் அந்த மனம் மாறாத அளவு பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதை விட்டுப்பட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டபடி வாங்கிட்டோம்னா கொடுக்க முடியாத போகும்போது இந்த மாதிரி நிலைக்கு எடுத்து போய் விட்டுடும். இது மாதிரி நிலைக்கு விட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கிட்ட என்ன கதி ஆவா, பெரிய பிரச்சனைக்கு ஆளாகும், பெரிய வாழ்க்கையை தவிப்பாப்போம். அதனால் அது மாதிரிலாம் வாழக்கூடாது. குடும்பம்னும் போது மிதமாக வாழணும், ஆடம்பரமாக வாழ விரும்பக்கூடாது. ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை விரும்பிட்டீங்கன்னா அது அடுத்து 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 ஆடம்பரத்தில் போயினே இருப்பேன். கடைசியில் அது ஆபத்தில் தான் எடுத்து போய் விடும். அதனால் மிதமான வாழ்க்கை வாழ கற்றுங்க. அது புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மிதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா துன்பம் கிடையாது. அளவு மீறியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா துன்பம் வரும். இப்போ நீங்க சொன்ன பிறகு இந்த அம்மா இருக்கிறாங்க, ஆத்மா இருக்குது, ஆத்மா 14 நாள் இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து காரியம் எல்லாம் முடிச்சிட்டோம் ஐயா. மற்றபடி இந்த சம்பிரதாயத்தை அப்படி எல்லாமே செஞ்சாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்ட பிறகு. பட் ஆனால் என்னுடைய கருத்துக்களையும் மனசில் ஏற்றுக்கிட்டு மற்றவங்க மேலே என்னால் திணிக்கவும் முடியாது. கடைசியில் வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து மாட்டணும். மாற்றுறதுல வந்து ஒரு திசை இருக்குதா ஐயா? அம்மா மட்டும் மாட்டி இந்த திசையில தான் கும்பிடணும்னு ஏதாவது விதிமுறை இருக்குது ஐயா? திசையும் இல்லைம்மா. சரி. நீ எந்த பக்கம் படுக்கிறியோ எழுந்த அம்மா முகத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோ. சரிங்க ஐயா. அதுதான் திசை. நல்லது. இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு திசை வைக்கலாம். இந்த உலகத்துக்கு எது திசை? 8 திசை இருக்குது, அதான் திசையை நிர்ணயிக்க முடியாது. திசை இருக்குது, 16 கோணமும் இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப எது திசை? எதுவுமே திசை எல்லா திசையிலும் இறைவன் இருக்கிறார். அந்த திசை எல்லா திசையும் இறைவனுடைய திசை தான். அதனால நீ எழுந்தா அது உன் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான திசைமா. இதுக்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எழுந்தா அந்த முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும், அதுவே உனக்கு சரியான திசை. ஐயா, என்னுடைய ஐயத்தை நீங்க போகுனீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆத்ம வணக்கம் ஐயா. அவரு காலையில் 3லேருந்து 4க்குள்ளே எழுந்துவார். எழுந்துட்டு என்ன பண்ணுவார், எங்களையும் எழுப்பி விட்ருவார். எங்களையும் எழுப்பி விட்டுட்டு டேய் சொம்பு எடுத்துன்னு வாடா அப்படின்னாரு. ஒரு சொம்பு எடுத்துன்னு கூடவே போனோம். கூடவே போனால் அவர் ஒரு டீ சாப்பிடுவார். அங்கே இவருக்குன்னே ஒரு கூட்டம் உக்காந்துக்கும். காலங்காலத்தில் ஒரு 4 மணிக்கெலாம் வருவார். வந்தால் நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ வரவங்க எல்லாரும் இவருக்காக உட்காந்துப்பாங்க. இவர் போனவொடனே போனது இவர் ஒரு டீ சாப்பிட்டு யார் வராங்களோ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு. இதுக்கே போது முடிஞ்சிடும், 6 மணி ஆகிடும். எப்போ 4 மணிக்கு போனவங்க 6 மணி தான் ரிட்டர்னு. வரும்போது எங்களுக்கு டீ வரும். டீயில் ரஸ்கோ ஒரு புறையோ அப்போ அதுதான் கிடைக்கும். பட்டர் பிஸ்கெட்லாம் பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற பொருள் இதெல்லாம். அப்போ புறை, ரஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் சாமி காலையில் தொடங்குவோம். 4 மணிக்கு இருந்தாருன்னா அதோட நைட்டு தான் தூங்குது. இந்த 6 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார், கடற்கடை குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிப்பார். அது வெயிலா மழையா டைம் ஆகிடுச்சா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா எந்நேரம் போனாலும் இவரை சேர்த்துப்பாங்க உள்ள. ஏன் காலடிக்கலையே டைமுக்கு வரலைன்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. இவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டே வெளியே போவார். இது அவரோட ருட்டீனான லைஃப். அதுதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சால் அதில் முழுமையாக இருக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் பக்தின்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதனால் எங்களுக்கு மாலை போடுவார். மாலை போட்டு வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் இருப்போம்.
இது வருஷம் நடக்கும். இந்த மாலை போடுறதோடு மட்டும் நிற்கல, அழகும் குத்துவார். நாக்கில் வேல் குத்திக்கிட்டே போவோம், பம்பை உடுக்க அடிச்சிக்கினே போவோம். போய் எது இருக்குன்னா திருச்செந்தூர் வரைக்கும் போக மாட்டோம். அங்கே இருந்தே 1 கிலோமீட்டரில் இன்னொரு கோயில், அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வீட்டில் குத்தினவங்க அம்மன் கோயிலாண்ட போய் அதை விபூதி வச்சு அந்த அழகை எடுத்துருவாங்க. இவ்வளோ முதல்ல பக்தி தெரியணும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் இது தெரியணும்னு அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. போகிற போக்கில் எல்லாத்தையும் வதச்சினே இருக்கிறான். இதெல்லாம் ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும். அவரோட முடிவாக தெரிஞ்சு தான் தான் வாழ்க்கை எப்படி போகும், எங்கே போய் முடியும்னு அவரோட பிளானிங்கில் தான் இந்த வாழ்க்கையே நடந்தது. இதை இன்னொருத்தர் அவருக்கு டைவர்ஷனே கொடுக்கல. அவர் போன பாதையில் அவர் மட்டுமே முடிவு பண்ணார். யாரும் பொண்டாட்டிக்கும் அதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல, பிள்ளைங்களுக்கும் முடிவெடுக்க அதிகாரத்தை கொடுக்கல. இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க ஒரு அடிமை போட்டோம். அப்படி தான் எல்லாரும் இருக்கணும். ஆனால் குடும்பம் அப்படி இருக்காது. ஆனால் அதை தான் சொல்கிறது, முடிவில் தெளிவாக இருங்க. புரியுதுங்களா? நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்த